விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். கொண்டாடுவோம், இன்று கொண்டாடுவோம், ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம், படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு பவுலின் மனமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எருத்தேன்பதி பங்கு தளத்தினுடைய திருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். எனவே எருத்தேன்பதி பங்கு மக்கள் அத்தனை பேருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் மாற்றிக்கொள்ளுகின்றார். எந்த கிறிஸ்தவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்று புறப்பட்டாரோ, அதே கிறிஸ்தவர்களுக்காகவும் கிறிஸ்துவிற்காகவும் தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனமாற்றத்திற்கு உட்படுத்தப்படுகின்றார். இவருடைய இந்த மனமாற்றம் மீண்டுமாக திருச்சபைக்கு வலுவூட்டியது. திருச்சபையை மீண்டும் ஆழமாக வேரூன்ற இந்த நிகழ்வு அடித்தளமாக அமைந்தது. ஒவ்வொரு மனமாற்றமும் நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபைக்கு விசுவாசத்தினுடைய ஒரு சாட்சியாகவும், அதே சமயத்தில் இந்த திரு அவை இன்னும் வேரூன்றுவதற்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்தவும், திரு அவையின் ஒருங்கிணைப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா,
வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது முத்துப்பிள்ளை வீடு மார்ட்டின் ரீனா கருத்துப்படி நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 22ஆம் அதிகாரம் 3-16 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிசிலியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்க நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்க நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவுக்குள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே, நீங்கள் கனிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 16, இறைவாக்கியங்கள் 15 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருத்தூதரான பவுல் அவருடைய மனமாற்றத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பவுலினுடைய எண்ணமும் சிந்தனையும் உண்மையாகவே தீவிரமான யூத பற்று கொண்டவராகவும் யூத சட்டங்களின் மீது மிக பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்தவராக இருந்தார். இது தவறு இல்லை, இது இயற்கை. காரணம், நாம் எந்த ஒரு இனத்தில் எந்த ஒரு மதத்தில் இருக்கின்றோமோ அதன் மேல் ஒரு பற்றும் அதை பரப்புவதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையும் நம்மிடம் இருப்பது தவறு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த யூத இனத்தை காப்பதற்காக, இந்த யூத சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக கிறிஸ்தவர்களை எதிரியாக நினைத்து அவர்களை அழிக்க புறப்படுகின்றார். கிறிஸ்தவம் யூதத்திற்கு எதிரானதோ முரணானதோ அல்ல. கிறிஸ்தவம் ஒரு புதிய நெறிமுறையை இந்த உலகிற்கு மீண்டும் கற்றுக் கொடுத்தது. இயேசு பிறந்தது யூத இனமாக இருந்தாலும், அவர் படித்ததும் கற்றதும் யூத சட்டமாக இருந்தாலும், அதிலிருந்து இன்னும் சிறப்பான ஒரு படி மேலே போய் கிறிஸ்தவத்தை அல்லது கிறிஸ்துவை அல்லது தன்னுடைய போதனைகளால் ஒரு புதிய நெறிமுறையை இந்த உலகிற்கு கொடுக்கின்றார். அதைத்தான் கிறிஸ்துவின் போதனை, கிறிஸ்தவம் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது.
இந்த கிறிஸ்துவின் போதனையில் அப்படி என்ன யூத சட்டங்களிலிருந்து வித்தியாசம்? யூத சட்டத்தினுடைய ஒரு பகுதி ஒருவேளை இந்த உலகத்திலே ஒரு பலி அல்லது ஒரு மீட்பின் பயணம் ஏற்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு நிலை இருந்தாலும் அதை கண்களால் கண்டபின்னும் ஏற்றுக்கொள்ள அந்த யூத மதம் அல்லது யூத சட்டங்கள் தடுத்தன. எனவே இயேசு அந்த இடத்தில் தன்னுடைய பலியை முன்னிறுத்துகின்றார். இந்த பலியின் வழியாக ஒரு புதிய நெறிமுறை அல்லது ஒரு புதிய சமூகம் உருவாக்கப்படுகின்றது. கிறிஸ்துவனுடைய பலிதான் மீட்பு திட்டத்தினுடைய உன்னதமான அடித்தளம். ஆனால் இந்த பலியை ஏற்றுக்கொள்ள யூதம் மறுத்தது அல்லது தடுத்தது. எனவே ஒரு புதிய ஒரு நெறிமுறை உருவாகின்றது. அப்ப இந்த யூத நெறிமுறை தனக்கு ஆபத்து வந்துவிட்டதோ என்று சொல்லி கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் உற்று நோக்குகின்றது. ஆனால் கிறிஸ்துவினுடைய அணுகுமுறை, கிறிஸ்தவத்தினுடைய அணுகுமுறை வித்தியாசமானதாக, இந்த உலகத்திற்கு ஏற்றதாக, உலக மக்களை மீட்பதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிமுறையாக அமைந்தது. அப்படி என்ன நடந்துச்சு? அப்போ பவுலடியார் கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு புறப்படுகின்றார். தன்னுடைய இனத்திற்கு பாதிப்பு வந்துவிட்டதை உணர்ந்து புறப்படுகின்றார். அந்த இடத்துல தான் கிறிஸ்து அந்த அணுகுமுறையை பின்பற்றுகின்றார். என்ன அணுகுமுறை? சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகின்றார்? ஆண்டவரே நீர் யார்? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். இந்த உரையாடல் தான் சவுலை பவுலாக மாற்றியது. காரணம், அதுவரை யூத மறையை குறித்த ஒரு தெளிவை பவுல் வைத்திருந்தாலும், ஆனால் இந்த புதிய அணுகுமுறை பவுலுக்குள் ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகின்றது. என்ன மனமாற்றம்? இதுவரை இல்லாத ஒரு அணுகுமுறையை இப்பொழுது நான் பெற்றுக்கொண்டேன். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று சொல்லி மக்களிடமிருந்து தன்னை பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியத்தை கடவுள் முதல் முறையாக அந்த சவுலோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். எனவே சவுல் பவுலாகின்றார். இதுவரை கடவுள் வேறு, மக்கள் வேறு, மக்களுடைய வேதனைகளும் துன்பங்களும் வேறு, கடவுள் வேறொரு இடத்தில் இருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையிலே வளர்ந்த சவுல், அதுவும் குறிப்பா யூத பாரம்பரியம், இப்பொழுது முதல் முறையாக கடவுளை மக்களோடு ஐக்கியப்படுத்திய அந்த அணுகுமுறையை கண்டு மனம் மாறுகின்றார். நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். இதுதான் கிறிஸ்துவனுடைய பலியினுடைய அடித்தளம். தன்னையே பலியாக அவர் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த உலகத்தோடு, உலக மக்களோடு அவர்களுடைய மீட்பிற்காக தன்னை அவர்களுக்குள் இணைத்துக் கொள்ளுகின்றார். அப்ப இதுதான் ஒரு புதிய நெறிமுறை தோன்றுவதற்கு, புதிய இனம் உருவாவதற்கு, கிறிஸ்துவின் போதனையும் கிறிஸ்தவமும் மலர்வதற்கு அடித்தளமாக அமைந்தது. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். சவுல் பவுலாக மனமாற்றம் பெறுகின்றார். ஆண்டவரே அவரை தடுத்தாட்கொள்ளுகின்றார். இன்றைக்கு நம்மை பலமுறை பல விதங்களிலே கடவுள் தடுத்தாட்கொண்டு நம்மோடு அவர் ஐக்கியமாவதற்கு வந்த பொழுது எத்தனை முறை நாம் ஏற்றிருக்கின்றோம், எத்தனை முறை தள்ளிவிட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் பவுலினுடைய அந்த மனமாற்றத்தை போல நாமும் மனமாற்றம் பெற வேண்டும் என்றால்,
அந்த இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத இளையோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை, இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி அது கூறுவோம். தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் மூச்சு காற்றில் கலந்த இறைவா வாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். என் மூச்சு காற்றில் கலந்த இறைவா வாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். நொடிகள் முதல் யுகங்கள் வரை உம் நினைவே, என் தலை முதல் கால் நுனி வரை உன் அசைவே. என் மூச்சு காற்றில் கலந்த இறைவா வாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். ஆயனை போல வழி நடத்தி நீர் காக்கும் என் ஜீவன், உமையன்றி வேறு யாரை தேடும். கண்ணின் மணி போல் என்னை காத்து நீர் சுமக்கும் என் உயிரும், உமையன்றி வேறு யாரை நாடும். என் இறைவனே சுவேதய தெய்வமே, வாரும் வாரும் வழியெல்லாம் நான் வாழும் யுகமெல்லாம். வாரும் வாரும் வழியெல்லாம் நான் வாழும் யுகமெல்லாம். என் மூச்சு காற்றில் கலந்த இறைவா வாரும், உம் நிழலில் என்றும் நான் வாழ அருள் தாரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திரு தூதரான புனித பவுலை திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எறியச் செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீ எங்களிலும் வளர்ப்பதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருத்தூதரே, ராயப்பரே, எங்களின் காவலரே. திருத்தூதரே, சின்னப்பரே, எங்களின் காவலரே. வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க. நோய்களை நீக்கும் நல் மருத்துவராய், தீமைகள் அழிக்கும் வல்லவராய், குறையெல்லாம் கேட்டு இறைவனை வேண்டும், குறையெல்லாம் கேட்டு இறைவனை வேண்டும். நிறையருள் புனிதரே நீர் வாழி. திருத்தூதரே, ராயப்பரே, எங்களின் காவலரே. திருத்தூதரே, சின்னப்பரே, எங்களின் காவலரே.